வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டி செத்துதுன்னு எழுதியிருக்கீங்க, யார் பாட்டி அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வினால் கண்ணதாசன் அவர்கள் கடுப்பாயிருக்காங்கன்னு சொல்கிற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டுக்கு இசையமைக்கிறப்ப எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கேட்ட கேள்வினால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க. இதை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம். மனுஷனோட அத்தனை உணர்ச்சிகளுக்குமே தன்னோட பாடல்கள் மூலமாக ஆறுதல் கொடுத்தவங்க தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். காதல், சோகம், மகிழ்ச்சின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தன்னோட வரிகள் மூலம் உயிர் கொடுத்துருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இவங்க வாழ்க்கையோட தத்துவத்தையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் தன்னோட பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியிருக்காருன்ற பெருமைக்கு சொந்தக்காரன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி பாடல்கள் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தான்னு சொல்லி நிறைய திறமைகளை உள்ளடக்கி வச்சுருந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள். நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்காரு. கவிஞர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் 2 பேருமே ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் என்னதான் சண்டை போட்டாலும் 2 பேரும் ஏதாவது ஒரு வகையில் பேசிக்குவாங்களாம். இவங்களோட ஜோடியில் வந்த பாடல்கள் எல்லாமே காலத்தால் அழியாத ஒரு பாடலாக இன்னைக்கு வரையும் நிலச்சி நிற்கிது. என்னதான் பெரிய சீனியர்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சப்பு செய்கிறது சகஜம்தானே. அந்த மாதிரி தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பாடலில் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது 1964ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கின படம் தான் கை கொடுத்த தெய்வம்ன்ற படம். இந்த படத்துக்காக எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நாட்டினம், இந்த பாட்டு இன்றைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் பாட்டுன்னே சொல்லலாம். இந்த பாட்டை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டை இசையமைக்கிறப்ப எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒருத்தர் ஃபோன் செஞ்சு லிரிக்ஸ் வர்றதுக்கு அதுக்கு இசையமைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் சரின்னு சொல்லிட்டு டியூன் போட்டிருப்பாங்க. ஆனால் டியூன் வரவே இல்லை. உடனே கண்ணதாசனுக்கு ஃபோன் செஞ்சு, என்ன பாடல் இது, நீங்கள் தானே இதை எழுதுனீங்க, இசையே ஒழுங்காக உட்காரலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அதுக்கு கண்ணதாசன் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சிந்து நதியின் மிசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட எந்த பாட்டி செத்து போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உடனே கண்ணதாசன் அது பாட்டி செத்தது இல்லை, பாட்டி இசைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எழுதின பாடல் இல்லை, மகாகவி பாரதியார் அவங்க எழுதின பாடல் இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டிருப்பாங்க. மக்களே, இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை வேறு எந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.